வணக்கம் அண்ட் வெல்கம் டு 3S அகாடமி. நம்ம சேனலில் வரப்போ 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படும் மிக முக்கியமான டாப்பிக்களான திரும்ப தேர்வுகளில் கேட்கக்கூடிய டாப்பிக்களை வீடியோவாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட பிடிஎஃப் ஃபைல் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதோட பிடிஎஃப் ஃபைல் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னா அறிவியல் துறை சந்தேகம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள. அறிவியல் துறை தந்தைகள்ல முதலாவதா நம்ம பார்க்க போறது நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ், தொல்லுயிரியலின் தந்தை லியோனார்டோ டாவின்சி, தொல்தாவரவியலின் தந்தை காஸ்பர் மரியா வான் ஸ்டன்பர்க், நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன், நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன், மரபியலின் தந்தை கிரீகர் ஜோஹன் மெண்டல். பெரும்பாலும் மெண்டல்னு தான் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நான் வச்சுக்கோங்க. முழு பேர் கிரீகர் ஜோஹன் மெண்டல். இந்திய தொல்தாவரவியலின் தந்தை பீர்பால் சஹானி, உள்ளமைப்பியலின் தந்தை நெகமையாக்கோ, உள்ளமைப்பியலின் தந்தை நெகமையாக்கோ, பாக்டீரியாவியலின் தந்தை ராபர்ட் கோச், பாக்டீரியாவியலின் தந்தை ராபர்ட் கோச். அடுத்தது இரைப்பை சார் உடற்செயலியல், இரைப்பை சார் உடற்செயலின் தந்தை வில்லியம் பியூமாட், இலை ஒளியியலின் தந்தை நரீந்தர் கபானி, இலை ஒளியியலின் தந்தை நரீந்தர் கபானி, கருவியல், விலங்கியல் மற்றும் உயிரியல். அடுத்த ஒரு 3 டாபிக். கருவியல், விலங்கியல் மற்றும் உயிரியலின் தந்தை அரிஸ்டாட்டில். கருவியல், விலங்கியல், உயிரியல் இந்த 3 துறை தந்தை அரிஸ்டாட்டில். அதை நாம வச்சுங்க. ஓகே, அடுத்ததா நவீன கருவியலின் தந்தை. நவீன கருவியலின் தந்தை எர்னஸ்ட் வான் பேர், தாவரவியலின் தந்தை தியோ பிராஸ்டஸ், தாவரவியலின் தந்தை தியோ பிராஸ்டஸ். அடுத்ததா நுண்ணுயிரியலின் தந்தை. அடுத்ததாக பார்க்கப்படுவது நுண்ணுயிரியலின் தந்தை ஆண்டன்வான் லூவன்ஹாக், நுண்ணுயிரியலின் தந்தை ஆண்டன்வான் லூவன்ஹாக். அடுத்ததா இரத்த ஓட்டத்தின் தந்தை. போட்டித் தேர்வுகளில் இந்த அறிவியல் துறை தந்தைகள் இந்த வில்லியம் ஹார்வி ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவார். ஸோ இதை முக்கியமாக பார்த்துங்க. இரத்த ஓட்டத்தின் தந்தை வில்லியம் ஹார்வி. அடுத்ததாக உட்சுரப்பியலின் தந்தை. உட்சுரப்பியலின் தந்தை தாமஸ் அடிசன், உட்சுரப்பியலின் தந்தை தாமஸ் அடிசன். பரிணாமத்தின் தந்தை சார்லஸ் டார்வின். ஸோ இந்த கேள்வி போட்டித் தேர்வு படிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பரிணாமத்தின் தந்தை சார்லஸ் டார்வின். அடுத்ததான் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் தந்தை அலெக்சாண்டர் பிளமிங். நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் தந்தை அலெக்சாண்டர் பிளமிங். இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பியல் தந்தை எதனால் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இது துறை தந்தையாக்குறாங்க அப்படின்னா, பென்சிலின் இவர் தான் கண்டுபிடிச்சார். மருந்துகளின் ராணி, மருந்துகளின் ராணின்னு அழைக்கப்படுவது பென்சிலின். அதை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் பிளமிங். அதனால நுண்ணுயிர் எதிர்ப்பியலின் தந்தை அலெக்சாண்டர் பிளமிங். அடுத்ததான் மைக்காலஜியின் தந்தை. மைக்காலஜியின் தந்தை பிஏ மைக்கேல். ஸோ இதை கண்டுபிடிக்கிற பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மைக்காலஜி மைக்கேல். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. மைக்காலஜியின் தந்தை பிஏ மைக்கேல். சைட்டாலஜியின் தந்தை ராபர்ட் ஹுக். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போகிராட்டிஸ். அணு இயற்பியலின் தந்தை ரூதர்ஃபோர்ட். அணு இயற்பியலின் தந்தை ரூதர்ஃபோர்ட். அடுத்ததாக அணுகுண்டு. அணுகுண்டின் தந்தை ராபர்ட் ஓப்பன்ஹைமர். இவரோட பயோபிக் இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட்டில் எடுத்தாங்க. ஒரு ஃபேமஸான டேரக்டர் நோலன் எடுத்தார். ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அணுகுண்டின் தந்தை ராபர்ட் ஓப்பன்ஹைமர். தனிம வரிசை அட்டவணையின் தந்தை. தனிம வரிசை அட்டவணையின் தந்தை மெண்டலியூ. நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை ஹென்றி மோஸ்லே. நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை ஹென்றி மோஸ்லே. மின்சாரத்தின் தந்தை மைக்கேல் ஃபராடே. மின்சாரத்தின் தந்தை மைக்கேல் ஃபராடே. தடுப்பூசி, இம்யூனாலஜி, நோய் தடைக்காப்பு மண்டலம். தடுப்பூசி, இம்யூனாலஜி, நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். தடுப்பூசி, இம்யூனாலஜி, நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். தடுப்பூசியை கண்டுபிடித்தவரும் எட்வர்ட் ஜென்னர் தான். ஸோ அதையும் நாம வச்சுங்க. இந்த இப்படியும் கேள்வி கேட்கலாம். இந்த தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யார்?
எட்வர்ட் ஜென்னர். அடுத்து நவீன உடற்செயலின் தந்தை வந்து வில்லியம் ஹார்வி. நவீன கரிம வேதியியலின் தந்தை ஃப்ரெட்ரிக் ஹோலர். நவீன கரிம வேதியியலின் தந்தை வந்து ஃப்ரெட்ரிக் ஹோலர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதில் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகக்கூடிய முக்கியமான டாபிக்கள் இந்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.